வணக்கம் மக்களே. இன்றைய அதிரடி அரசியல் திருப்பங்கள். அதிமுகவை சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். இது என்ன ஆச்சரியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சரியப்படுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்பயுமே ஆட்சியில் இருக்கிறவரை நோக்கி பல பேர் வரதான் செய்கிறாங்க. இல்லை இவங்க ஜெயிச்சிருவாங்க, இனி இதுதான் ஒரு 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 நீண்ட கால பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஆளுங்கட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்கவுங்க எண்ணங்கள் தோன்றும் போது வந்துடுவாங்க. ஐயா செங்கோட்டையன் வரலையா, ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு முன்னாடியே வந்தார். என்ன ஒரு எலெக்ஷன் முன்னாடி வந்தாருன்னா இப்போ இவங்களும் ரிசைன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆதரவு தெரிவித்தாங்க தாவேக்காவுக்கு. அந்த மாதிரி பல காட்சிகள் நடரும். இது புதுசாக தமிழக அரசியலுக்கு இல்லைனா உலக அரசியலுக்கு இல்லை இந்திய அரசியலுக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் புதுசு கிடையாது. பல ஊரில் பல மாநிலங்களில் நடந்துக்கிட்டே இருக்கிறது தான். ஈவன் ஐயா விஜயகாந்தோட கட்சியை சேர்ந்தவங்களாம் அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சியில் அந்த பீரியட் 2011-16 போய் சேரலைங்களா? அந்த மாதிரி தான். இதை ஏற்றுக்கொண்டது ஒரு தார்மீக அடிப்படையில் இல்லை அரசியல் விழுமியங்கள் அடிப்படையில் விஜய் அவர்களுக்கோ இல்லை தாவேக்கா கட்சியோட பொதுச் செயலாளர்களுக்கோ சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் என்ன சொல்லுவோம், படித்தவர்கள் இருக்கணும், அப்படி பண்பட்டவர்கள் மாதிரி பேசுகிறவங்க ஐயோ தப்புன்னுவோம். ஆனால் அரசியலாக பார்த்தா ஒரு வெல் பெஸ்டு அந்த ஏரியாவில் இப்போ இந்த மதுராந்தகம் எம்எல்ஏ மதுராந்தகம் மரகதம் குமரவேல்னு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இவ்வளோ பெரிய தாவேகா கட்சி திமுக கட்சி இதெல்லாம் நடுவுலையுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஏரியாவில் எவ்வளோ வாய்ஸ் இருக்கும். அப்போ அவங்க கட்சியெல்லாம் மேட்டர் இல்லை, ஐயா செங்கோட்டையன் கணக்கு தான். கட்சியெல்லாம் விஷயம் கிடையாது. கட்சியும் ஒரு விஷயம், ஆனால் இவங்களோட வேல்யூவும் ஒரு விஷயம். அந்த நம்பிக்கையில் தான் விலைக்கு வந்திருக்காங்க. இப்போ நாளைக்கே இவங்களுக்கு அதே தொகுதியில் தாவேக்கா இடைத்தேர்தல் வரும்போது கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம், ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்போது அங்கே எங்கே தப்பு இருக்குது? நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தான் தப்பு, அதாவது இது ஒரு அறமே இல்லை அப்படின்னு நினச்சோம்னா ஜெயிக்கவே கூடாதுல்ல அவங்க. ஆனால் ஜெயிச்சிடுறாங்களே. அப்போது சரியோ தவறோ மக்களுக்கு நல்லது செஞ்சால் சரிதான். செய்ய முடியல, போன வாட்டி நான் எதிர்கட்சியாக இருந்தேன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது, நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்னு. பாய்.